பிளாடி பகர். காலையில ஏற்பாடு பண்ண பிரியாணிய நாம வந்து பிரியாணி சட்டியை தொடங்கும் போது மணி 1:30. பிரியாணி சட்டியை வண்டியில ஏத்தும் போது மணி 9:30. 9:30க்கு ஏத்தின பிரியாணி சட்டி 1:30 வரைக்கும் சூடு குறையாம இருந்தது. நான் பார்த்தேன் வந்து எந்த விதமான வார்மர் அதுல எல்லாமே நீங்க வந்து வைக்கல. பிளாஸ்கோ அல்லது வேற ஏதோ வார்மர் இல்ல. ஆனா எப்படி அந்த சூடு குறையாம கொண்டு வந்தீங்க? அது காரணம் வந்து மற்ற உலக பதிவுகளோட வைத்திருச்சு. அந்த எரிச்சல் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து நம்மளை சுத்தி ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்கு. அந்த சூட்டுல பிரியாணி வந்து சூடு அரங்காம இருக்கு. பிளாடி பகர். எப்படி நீங்க வந்து 4 வருஷமா ஒரு பதிவுகளை தாக்கு பிடிச்சிட்டு? அது என்னன்னு எனக்கே தெரியல. எப்படியோ இருந்துட்டு இருக்கு. இன்னும் எந்த இடத்த காலி. ஏன்னா எழுத தெரிஞ்சவங்களும் தாக்கு பிடிக்க முடியல. உங்களால எப்படி தாக்கு பிடிக்க? அது ரொம்ப மோசமான பேச்சு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கேள்விக்கு பின்னால ஒரு முக்கியமான ஒரு பதிவுகளுக்கு பின்னால எழுத தெரிஞ்சவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க சீக்கிரம். ஏன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற கும்பல் எல்லாமே முக கும்பல் தான். உதாரணமா நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். அவங்க கூட சேர்ந்துட்டு நான் போயிட்டு தனியா அறிவிச்சுத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன், யாரா இவன் சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுருவாங்க. அதனால என்ன சொல்றது, ஊரோட ஒட்ட ஒழுகுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படி ஒழுகிதான் இப்படி முதுகி போயிட்டாங்க. ஓகே ஓகே, எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. சுட்டும் விழிச்சூடரே, சுட்டும் விழிச்சூடரே, என் நூலகம் உன்னை சுற்றுது. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. பிளாடி பகர். ஒரே ஒரு குறை என்னன்னாக்கா, பொதுவா வந்து பிரியாணி சாப்பிட்ட உடனே இந்த மிட்டாக்கானா, கேசரி, ஃபாலூடா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க எல்லாருமே. இன்னைக்கு வந்து வலைப்பதிவர்கள்ல ஏன் இனிப்பை ஏற்பாடு பண்ணவில்லை? இல்ல, இனிப்புன்னா வந்து போன தடவை இனிப்பு ஏற்பாடு பண்ணி ரொம்ப மிஞ்சி போச்சுன்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இனிப்பு ஏற்பாடு பண்ணோன்னே நீங்களே போன தடவை சொன்னீங்க, அடுத்த நீங்க பாடு தந்துட்டீங்க, நான் அடுத்த நாள்ல இருந்து வந்து 35 மாத்திரை போடுறேன். இந்த பிரச்சனைகள்லாம் வேணாம எல்லாம். ஏன்னா இந்த அமைப்புல வந்து நம்ம இதுல பார்த்தா இப்ப எங்களெல்லாம் தவிர மீதி ஒரு 35-40% வந்து 60 வயசுக்கு மேலதான் இருக்கு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ? பிளாடி பகர். நான் கார்த்திகேயன் அறிவித்தேடலும்னு ஒரு பிளாக்ல வந்து உருவாக்கி எழுதிட்டு வரேன். இவ்வளவு ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க, அதனாலதான் அவங்க பேட்டி கொடுத்துருக்கேன். இதுவரை யாருக்கும் பேட்டி கொடுத்ததில்லை. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. அதாவது இளமை பருவத்துல கல்லூரிக்கு போயிருந்த போது அந்த கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து மாணவர்களோடு நண்பர்களோடு அரட்டை அடிப்பது போல ஒரு புதிய அனுபவம். பிளாடி பகர். இப்போ உங்க சட்டை வந்து கருப்பு சட்டை, அதுல வந்து சிகப்பு புள்ளிகள் இருக்கு. அப்புறம் வண்டிக்குள்ள வரும்போதே வந்து பிளக்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டுருந்தாங்க. அண்ணாச்சி அழைக்கிறாருன்னு ஷேக் ஜாயத் ரோட்ல வந்து ஒரு வெள்ளை ஜிப்பா எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த உடை அமைப்புகள், அந்த மாதிரியான போஸ்டர்கள், இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது எதிர்காலத்தில் அரசியலில் நுழையக்கூடிய அல்லது அரசியலில் உங்கள் பிரவேசம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வலைப்பதிவுகளுக்கு நீங்கள் குறிப்பாக உணர்த்துகிறீர்களா? பதிவுலங்கிறதே பெரிய அரசியல் வியாபாரி தாங்க. அதனால அதுல இது ஒரு தனி அரசியல் பண்றோம்லாம் அப்படின்னா கட்சி எல்லாம் இப்ப நமக்கு அதுக்கு காலத்தின் கையா அது இருக்கு. காலம் நேரம் நமக்கு என்னமோ திட்டம் இருக்கு.
அதாவது அரசியல்ல வந்து அண்ணாச்சி குதிப்பாரான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அரசியல்ல வந்து குதிக்கிறதுக்கு இனிமே ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே அவர் அரசியல்ல இருக்காரு. நீ கட்சிக்கு ஒரு பேர் வைக்கணும், அவ்வளவுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. Bloody bugger. உங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்படின்னா நீங்க வந்து ஒரு பக்கம் பார்த்தா வந்து காமெடி கிங் குசும்பனுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கீங்க. காமெடி கிங் உங்கள்ட்ட யார் சொன்னா? இல்ல, அவரை வச்சு காமெடி பண்றீங்க நீங்க, அவரால காமெடி கிங்னு நான் சொல்றேன். இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து முக்கிய பதிவர்கள் சன்சி, அவரு கவிதையில முக்கிய போடுறாரு. அப்படி அதனால நான் அந்த இதை சொல்ல வேண்டியது வந்து சென்சி மன்னிக்கணும். இதுக்காக என்னென்ன சொல்லி ஆகணும், உண்மையை நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்காங்க. இன்னும் வந்து பல சக்திகள் உங்களுக்கு வந்து பின்தொடர்ந்து எவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் நீங்க வந்து இருந்துட்டு வந்து இருந்தாலும் வந்து என்ன ஒரு சில பக்கம் பார்த்தா இந்த செந்தில் வேலன் மாதிரி வந்து உபயோகமான பதிவுகள் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு கொண்டெடுக்கிற பதிவுகளும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ எவ்வளவு பேரும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ரொம்ப சுலபமான விஷயங்க அது. ஒரே ஒரு விஷயம் தான், ஆரம்பத்திலேருந்து நீங்க என்ன எழுதுறீங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலே போதும். அது மாதிரி நல்ல எழுத்துக்களை பாராட்ட தொடங்கிட்டாலே நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருவாங்க. இல்லாத எழுத்துக்களை வந்து நம்ம புறந்தள்ளுறதுன்னு இல்லை, நாமளா இருந்தாலே நிறைய நண்பர்களை பெற முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து நானே ஒரு பெரிய மொக்க கோச்சா நிறைய மொக்கைகள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் அது போக வந்து இந்த நவீனத்துவம் அந்த வகைராக்கள் வந்து அந்த சனியனை நான் அப்பப்போ வாட்சி வச்சுருது. அவங்க ஏதாவது சொல்லி தொலைச்சாங்கன்னு வைங்களேன், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நானும் திரும்ப பதில் சொல்லிடுறேங்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் பயந்து அடக்கி வச்சுக்கிறாங்க. மற்றபடி இவங்கள மாதிரி அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ரெண்டு கட்டான இருக்கிற கோஷ்டிங்க வந்து அதுதான் நிறைய இருப்பாங்க நாட்டில். அவங்கள வந்து சகிச்சு பழகிடுச்சு எனக்கு இப்போ. அதனால அப்படியே ஓடுது ஒரு மாதிரியா சுவாரஸ்யமா, இதையும் கடந்து போகும். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா.